பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரோமர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. போக்கு சொல்ல யாருக்கு இடமில்லை? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. ஒருவன் எதினாலே தன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறான்? மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. சத்தியத்தின்படியே இருக்கிறது எது? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 4. எப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி 5. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவன் எதற்கு தப்பிக்கொள்ள முடியாது? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி 6. நாம் குணப்படும்படி நம்மை ஏவுவது எது? தேவ தயவு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி 7. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் எதை அறியாதிருக்கிறான்? தேவ தயவு தன்னை ஏவுகிறதை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி 8. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து அந்த குற்றத்தை தானும் செய்கிறவன் எவைகளை அசட்டை பண்ணுகிறான்? தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி 9. கோபாக்கினை நாளிலே வெளிப்படுவது எது? தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 10. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் தனக்காக எதை குவித்துக் கொள்ளுகிறான்? கோபாக்கினையை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 11. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் எவைகளுக்கு ஏற்றபடி தனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறான்? தன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி 12. தேவன் அவனவனுடைய டேஸுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கிரியைகளுக்கு தக்கதாய். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி 13. தேவன் எவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு. கேள்வி 14. அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்கள் மேல் வருவது என்ன? உக்கிர கோபாக்கினை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. எவர்கள் மேல் தேவனுடைய உக்கிர கோபாக்கினை வரும்?
சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ரோமர் 2 அதிகாரம் 8 கேள்வி எண் 16. பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் எவைகள் உண்டாகும்? உபத்திரவமும் வியாகுலமும். ரோமர் 2 அதிகாரம் 9 கேள்வி எண் 17. முன்பு டேஸிலும் பின்பு டேஸிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும். ரோமர் 2 அதிகாரம் 9 கேள்வி எண் 18. நன்மை செய்கிறவனுக்கு எவைகள் உண்டாகும்? மகிமையும் கனமும் சமாதானமும். ரோமர் 2 அதிகாரம் 10 கேள்வி எண் 19. எவர்களுக்கெல்லாம் மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு. ரோமர் 2 அதிகாரம் 10 கேள்வி எண் 20. தேவனிடத்தில் எது இல்லை? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ரோமர் 2 அதிகாரம் 11 கேள்வி எண் 21. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப் போவார்கள்? நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறவர்கள். ரோமர் 2 அதிகாரம் 12 கேள்வி எண் 22. நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைபவர்கள் யார்? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறவர்கள். ரோமர் 2 அதிகாரம் 12 கேள்வி எண் 23. எவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள். ரோமர் 2 அதிகாரம் 13 கேள்வி எண் 24. எவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள்? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள். ரோமர் 2 அதிகாரம் 13 கேள்வி எண் 25. தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறவர்கள் யார்? சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற புறஜாதிகள். ரோமர் 2:14. வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கிற பகுதியிலிருந்து உங்களுக்காக வேத பகுதியிலிருந்து கேள்விகள் போடப்படும். கேள்வி எண் 26. எவர்களுக்கு நியாய பிரமாணம் இல்லை? புறஜாதிகளுக்கு. ரோமர் 2 அதிகாரம் 14 கேள்வி எண் 27. டேஸ் கிரியை தங்கள் டேஸில் எழுதியிருக்கிறதென்று புறஜாதிகள் காண்பிக்கிறார்கள். நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று. ரோமர் 2 அதிகாரம் 15 கேள்வி எண் 28. புறஜாதிகளோடு கூட சாட்சியிடுகிறது எது? அவர்களுடைய மனசாட்சி. ரோமர் 2 அதிகாரம் 15 கேள்வி எண் 29. குற்றமுண்டு குற்றமில்லை என்று ஒன்றையொன்று தீர்க்கிறது எது? புறஜாதிகளுடைய சிந்தனைகள். ரோமர் 2 அதிகாரம் 15 கேள்வி எண் 30. தேவன் யாரை கொண்டு நியாய தீர்ப்பு கொடுப்பார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. ரோமர் 2 அதிகாரம் 16
கேள்வி எண் 31 எதை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும்? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து. ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 32 என் டேஸ் படியே நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் என்று பவுல் கூறினார். என் சுவிசேஷத்தின்படியே. ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 33 யூதர்கள் எதின்மேல் பற்றுதலாயிருப்பார்கள்? நியாயப்பிரமாணத்தின் மேல். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 34 தேவனை குறித்து மேன்மை பாராட்டுபவர்கள் யார்? யூதர்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 35 யூதர்கள் எது இன்னதென்று வகையறுக்கின்றனர்? நன்மை தீமை இன்னதென்று. ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 36 யூதர்கள் எதால் உபதேசிக்கப்பட்டவர்கள்? நியாயப்பிரமாணத்தினால். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 37 யூதர்கள் டேஸ் அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கின்றனர்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து. ரோமர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 38 யூதர்கள் தங்களை யாருக்கு வழிகாட்டியாக எண்ணுகின்றனர்? குருடருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 39 எவர்களுக்கு வெளிச்சமாக தாங்கள் இருப்பதாக யூதர்கள் எண்ணுகின்றனர்? அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 40 பேதைகளுக்கு போதகனாக தங்களை எண்ணுகிறவர்கள் யார்? யூதர்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள் வரை. கேள்வி 41 தாங்கள் யாருக்கு உபாத்தியாயன் என்று யூதர்கள் எண்ணுகின்றனர்? குழந்தைகளுக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 42 நியாயப்பிரமாணத்தின் டேஸையும் டேஸையும் காட்டிய சட்டமுடையவனாக யூதன் ஒருவன் தன்னை எண்ணுகிறான். அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 43 டேஸுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? மற்றவனுக்கு போதிக்கிற நீ. ரோமர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 44 யூதர்கள் எதை அருவருக்கின்றனர்? விக்கிரகங்களை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 45 டேஸ் செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ டேஸ் செய்யலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 46 டேஸ் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ டேஸ் செய்யலாமா? அங்க பிரசங்கிக்கிற, இங்க சொல்லுகிற. விபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? ரோமர் 2:22. கேள்வி 47 விக்கிரகங்களை அருவருக்கிற நீ டேஸ் கொள்ளையிடலாமா என்று பவுல் எழுதுகிறார். கோவில்களை கொள்ளையிடலாமா என்று. ரோமர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 48 யூதர்கள் எதை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டுவர்?
தேவனை குறித்தும் நியாய பிரமாணத்தை குறித்தும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 23 வசனங்கள். கேள்வி 49. நியாய பிரமாணத்தை மீறி நடப்பது எதற்கு சமம்? தேவனை கனவீனம் பண்ணுவதற்கு சமம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 50. புறஜாதிகளுக்குள்ளே யூதர் மூலமாய் தூஷிக்கப்படுவது எது? தேவனுடைய நாமம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 51. நீ நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் டேஸ் பிரயோஜனம் உள்ளதுதான். விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். ரோமர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 52. எப்போது விருத்த சேதனம் இல்லாமையாகும், அதாவது விருத்த சேதனம் இல்லாததாய் கருதப்படும்? நியாய பிரமாணத்தை மீறி நடக்கும்போது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 53. எப்போது விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனமாகும்? நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கைக்கொண்டால் விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனமாகும். ரோமர் 2:26. கேள்வி 54. நியாய பிரமாணத்தை மீறும் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனை குற்றப்படுத்துபவன் யார்? நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 55. எவன் யூதன் அல்ல? புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 56. டேஸ் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி 57. எவன் யூதன்? உள்ளத்திலே யூதனானவன் யூதன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 58. எதின்படி உண்டாகாத விருத்த சேதனமே விருத்த சேதனம். எழுத்தின்படி உண்டாகாத விருத்த சேதனமே விருத்த சேதனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 59. டேஸின்படி டேஸில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ரோமர் 2:29. கேள்வி 60. எப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது? உள்ளத்திலே யூதனாகி இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.